ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரைக்கு பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் நைவேத்தியம் தான் வந்து பார்க்க போகிறோம். திருவாதிரை களியும் அதுக்கப்புறம் 7 காய்கறிகள் போட்ட கூட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ திருவாதிரை களி வந்து சிதம்பரம் நடராஜருக்கு திருவாதிரை அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு நைவேத்தியம் தான். ஸோ அந்த களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 3/4 டம்ளருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்புமா சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு கடாயில் வந்து வறுத்துக்க போகிறோம். நல்லா செவக்க நீங்கள் வந்து வறுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பொடி பண்ணவும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அந்த களியோட டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசியை நீங்கள் வந்து துணியில் தொடச்சிட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா களைஞ்சி உணர்த்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வறுத்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான் அது. இப்போ அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துண்டாச்சு. இந்த பதத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து களி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்துன்றதுனால அந்த டம்ளரால் 1 டம்ளர் தாராளமாக கிட்டத்தட்ட 1.25 டம்ளர் அளவுக்கும் கோபுரமாக எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிற போது தான் நம்ம வந்து அரிசியை அந்த பொடி பண்ண பவுடர் வந்து சேர்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 1.25 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். 1க்கு 1 சேர்த்துனா கூட வெல்லம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் கோபுரமாக எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1.25 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இப்போ இது வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் இதை பொடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சளிச்சுடுவா. அது சலிக்கக்கூடாது. களி அப்படிங்கிறதுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கு பேர் தான். ஸோ அதனால் அந்த பவுடர் இருந்ததுன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. ஒரு 1/4 மூடி அளவுக்கு பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். துருவின தேங்காவை இந்த வெள்ளை ஜலத்திலே போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். ஸோ அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுது உங்களுக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு பதார்த்தம் பண்ணாலுமே அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு தான் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் அந்த அரிசி பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பொதுவாக இது மாதிரி நைவேத்தியங்கள்லாம் நீங்கள் வந்து பித்தளை பாத்திரத்துலையோ இல்லை வெங்கலத்துலையோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது விசேஷம். நான் வந்து இன்றைக்கி வெங்கல உருளியில் தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது மூடி வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேசனை வச்சுட்டு அது மேலே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இப்படி தண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறோம். கேஸை வந்து சிம்மில் வச்சு தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரி விடணும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. 5 நிமிஷம் அதுக்கப்புறம் நான் திறந்து திருப்பி கலரி விடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட இது வேகணும். களி வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய் விட்டுண்டேல் அப்படின்னா சரியாக இருக்கும். ஏலக்காய் பொடியும் வந்து நான் ஜலம் கொதிக்கும் போதே போட்டுவிட்டேன். ஸோ வீடியோ இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது 2 கிளிப்பும் வந்து மிஸ் ஆகிடுது. அதனால தான் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து இது மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். மேலே அரிசி பருப்பு எல்லாம் வேகாத மாதிரி தெரியவே கூடாது. ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட களி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சூடு ஆறார உங்களுக்கு வந்து நல்லா உதிராக வந்துடும். இப்போ கொஞ்சமாக எடுத்து கையில் நம்ம வந்து இது மாதிரி மேஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அரிசி இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு குழைய வெந்தெடுத்து இது மாதிரி ஜலம் வச்சு நம்ம வேக வைக்கும்போது உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். அடியும் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவே சூப்பராக நம்மளோட திருவாதிரை களி வந்து ரெடி ஆகிடுது. அடுத்து இந்த களிக்கு தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய்லாம் அவங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. ஒரு சில பிரசாதத்துக்குலாம் வந்து நம்ம நெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஏலக்காய் பொடி முன்னாடியே போட்டதுனால நான் வந்து இப்போ சேர்த்துக்கல. அந்த தேங்காய் சேர்த்தும் போதே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துட்டேன். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த களியில் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் களி எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு கூட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். திருவாதிரை களி ரெடியாக எடுத்து அடுத்து திருவாதிரை கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு பேசனில் 3/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பருப்பை வந்து நல்லா களைஞ்சிட்டு எடுத்துக்க போகிறோம். 2-3 தடவை களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் விட்டுக்க போகிறோம். நான் வந்து வெந்நீர் விட்டு தான் பருப்பு அரிசி எல்லாமே வந்து சாதத்துக்கும் வேக வைப்பேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு வச்சுருக்கேன். ஜலம் வந்து கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த பருப்பு பேசனை வந்து மேலே வந்து வச்சுக்கலாம்.
இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு குக்கர் பாத்திரம் வந்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கொண்டக்கடலை, நிலக்கடலை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வைக்கணும். ஸோ ஒன்றா வேக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொண்டக்கடலையே நான் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்டு இதுலேயும் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வெந்நீர் விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சின்ன உருளைக்கிழங்கு, அந்த பேபி பொட்டேட்டோ கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து காய்கறிகள் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துன்னு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 100-150 கிராம் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா பருப்பு வேகணும் நல்லா. இப்போ 4-5 விசில் வந்து வரட்டும். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுக்க போகிறோம் வெந்நீரில். ஸோ இது வந்து நல்லா ஊறட்டும். அடுத்து இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே என்னென்ன நறுக்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 9 விதமான காய்கறிகள் வந்து போட்டு பண்ண போகிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் சின்னதாக இது மாதிரி காய் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். 7 விதமான காய், 9, 11 அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு காயுமே இது மாதிரி சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கூட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கேரட், பீன்ஸ். ஸோ இது மாதிரி 9 விதமான காய்கறிகள் வந்து நான் எடுத்துட்டுருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து சௌச்சவாக இருக்கட்டும், சேப்பங்கிழங்கு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம், சேனக்கிழங்கு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்போ கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி சூடாகும் போதே நம்ம வந்து ஒரு காய்கறியாக போட போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வேக வேண்டிய காய்கறிகள்லாம் போடணும். பீன்ஸ், கேரட், அவரைக்காய். ஸோ 1 by 1 நம்ம போடும்போது அந்த காய் வேகிறதுக்காக அது வந்து டைம் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். எடுத்த உடனே பூசணிக்காய், பரங்கிக்காய் போடக்கூடாது. ஏன்னா அது டக்குன்னு வந்து குழஞ்சு போயிடும். அவரைக்காய், பீன்ஸ், கேரட்லாம் போட்டதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டிருக்கேன். இது கூடவே சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பரங்கிக்காய் போட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா இது 3 காயுமே வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். அதுக்காக மேலாப்பில் சேர்த்துட்டுருக்கேன். காய்கறிகள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்த உடனே புளிஜலம் விட்டு வேக வைக்கணுங்கிறது கிடையாது. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளிஜலம் விட்டுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. காய் வந்து இப்போ நல்லா வெந்து வர ஆரம்பிச்சுடுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளியில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். புளிஜலம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம். இதில் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம வந்து வறுத்தும் அரைச்சும் வந்து போட போகிறோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி போட்டால் தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக மசாலா நம்ம வந்து அரைச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாம்பார் பொடி போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி, உப்புலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து ஒரு பாதி பதத்துக்கு வெந்துடுத்து. இன்னும் கொஞ்சம் இந்த புளி ஜலத்துலேயும் இந்த உப்பு காரத்துலேயும் வேகும்போது உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு விடலாம். இது வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வறுக்கிறதுக்கான அந்த சாமான்லாம் என்ன வறுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்காக ஒரு 5 மிளகாவத்தல் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் காரத்தை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ இந்த கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வர பொடி, கறி பொடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடு தான் இது. பருப்புலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு துருவின தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காவை லைட்டாக இது மாதிரி வறுத்துட்டு போடும்போது உங்களுக்கு வந்து கூட்டு அவ்வளோ சீக்கிரம் வீணாகவும் போகாது. அதே சமயத்தில் அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக போட்டு அரைக்கிறத விட இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த கூட்டுக்கு வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காயும் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சுடுது. இந்த டைமில் நம்ம வேக வச்சுட்டுருக்கிற அந்த கொண்டக்கடலை, நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காரம் வெந்துன்னு இருக்கும்போதே நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு, உப்பு காரம்லாம் வந்து நல்லா இறண்டு அந்த கொண்டக்கடலையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பைண்ட் ஆகிடும் அந்த கூட்டோடையே. இதில் நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து முழுசாகவே சேர்த்துட்டேன். இதே நீங்கள் வந்து பெருசாக போட்டிருந்தீங்க அப்படின்னா 4-5 கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதை நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டாச்சு. கூட்டு வந்து காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுது. ரொம்ப குழையவும் கூடாது, அதே சமயத்தில் காய்கறிகள் எல்லாமே வெந்து வரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஜலம் விட்டு அலம்பி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மசாலா எல்லாம் நல்லா வேகணும். அந்தளவுக்கு வந்து கரெக்டான இந்த பதம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இதை வந்து இந்த காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ இதுக்கு இந்த ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுத்து அரைக்கிறது தான். இது வந்து கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கூட்டு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த டைமில் தான் நம்ம வந்து வேக வச்ச பருப்பு சேர்க்கணும். எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த வறுத்து அரைச்ச அந்த மசாலா வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த டைமில் நம்ம வேக வச்ச அந்த பருப்பை நல்லா கரண்டியெல்லாம் மசிச்சுட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கூட்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து தக்காளிக்காய், சௌச்சவ், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு இது மாதிரி எல்லா காய்கறியுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஆனால் கூட்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு சில காய்கறிகள் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இதில் குடமிளகாலாம் போடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து போடக்கூடாது. கூட்டுக்குன்னு அந்த தனித்தனி காய்கறிகள் இருக்கும், அதை சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ தக்காளிக்கெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 7, 9, 11 அது மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இது வேகும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது கொதிக்கும் போதே கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்கறது. வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்தில் இருந்தது அப்படின்னா கூட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு வந்து ரெடியாக எடுத்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பருப்புலாம் எதுவும் தாளிச்சு கொட்டக்கூடாது, வெறும் கடுகு மட்டும் தான் போடணும். இந்த கூட்டை வந்து சூடாக சாப்பிட்றத விட இன்றைக்கி பண்ணிவிட்டு அதை வந்து ராத்திரி சூடு பண்ணிவிட்டு நாளைக்கு எரிச்ச கூட்டாக அந்த சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட திருவாதிரை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. ஸோ பொங்கலுக்கும் இந்த கூட்டு தான் வந்து பண்ணுவா. திருவாதிரைக்கும் இதே கூட்டு, பொங்கலுக்கும் இதே கூட்டு தான் பண்ணுவா. பொங்கல் அன்னைக்கு குழம்பு பண்ணக்கூடாதும்பா. ஸோ அதனால் பொங்கல் அன்னைக்கு கூட்டு தான் பண்ணுவா. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் திருவாதிரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த திருவாதிரை களியும் கூட்டும் வந்து அம்மா பண்ணுற மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அம்மா வந்து எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தா. அம்மா பண்ணுற மெத்தட்லேயே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் இந்த வருஷம் திருவாதிரைக்கு இந்த திருவாதிரை களி, அதுக்கப்புறம் இந்த திருவாதிரை கூட்டு ரெண்டுத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.